ஸ்வேதாவும் பத்ரியும் எப்படி மிஸ் ஆனாங்க? இப்பதானே பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சாங்க? இந்த லவ்வர்ஸ் மட்டும் எதனால நம்ம முன்னாடி திடீர்னு காட்சி தராங்க? எப்படி மேஜிக்கா காணாம போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. கவர்மெண்ட்ல எதுக்கோ எமர்ஜென்சி நம்பர் தராங்க. இந்த லவ்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு என்கொயரி நம்பர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஸ்வேதா வீட்டுக்கு வந்த அப்புறம் கேட்டுக்கலாம். கோயிலுக்கு வந்தது வந்துட்டோம். நம்ம கஷ்டத்தை சாமி கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். அப்பாடா கடவுளே, ஏன் கஷ்டத்தை நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா இங்க ஒரு கஷ்டத்தை உருவாக்குற. நான் எங்க காலை வைக்கிறேனோ அதுக்கு முன்னாடி என் வேவ் அங்க போயிடுது. எல்லாம் என் முகராசி. அப்படி ஏதோ வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு சீதா வேஷம் போட்டா மோசக்காரங்கிற பட்டத்தை எனக்கு கொடுக்குறாங்க. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் வழுக்கிட்டு போயிடுது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இனிமேலாவது அந்த ஹிட்லர் மூஞ்சு என் முன்னாடி வராம நீ தான் பாத்துக்கணும். நான் இனிமே வாழ்க்கையில அந்த ஹிட்லரை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது. அந்த ஆளு விடுற மூச்சு காத்து கூட என் மேல படவே கூடாது சாமி. இங்கேயும் வந்துட்டீங்களா? இப்பதான் ஜஸ்ட் சாமி கிட்ட இனிமே அந்த ஹிட்லரை என் கண்ணிலே காட்டிடாதீங்கன்னு வேண்டிட்டு இருந்தேன். அந்த சாமியும் என் பேச்சு கேட்கல, நீங்களும் என்ன விடுறதா இல்ல. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? அந்த லெட்டர்னாலதான். அதான் திருப்பி கொடுத்துட்டேனே. அதான் திருப்பி வந்தேன். ஐயோ, என் வாழ்க்கை மாதிரி குழப்பமாவே பேசுறீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க இருக்கேன்னு யார் சொன்னா? இவங்கதான். இவங்க என்ன ரவுடிங்களா? நீங்க என்ன பெரிய கேங் லீடரோ? எப்போ இருந்து இந்த அவதாரம் எடுத்தீங்க? ஹிட்லர் அவதாரம் ஒண்ணு போதாதா? இவங்க ரவுடிங்க இல்ல, என் ஆளுங்க. உங்க ஆளுங்களை தான் ரவுடின்னு சொல்றேன். இந்த ரவுடிங்களை கூட்டிட்டு வர அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க என்ன சின்ன குழந்தையா? நான் கிள்ளி விட்டா அடம் பிடிச்சு கிள்ளி பழி வாங்குறதுக்கு? நீங்க வேணா நான் கேக்க உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்களும் அடிச்சிட்டு போயிடுங்க. கேக்கு செலவு என்னோடது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பேப்பரை வீசினப்போ சைலண்டா இருந்தீங்க, இப்போ வயலண்டா மாறிட்டீங்க. இப்படி ரவுடிங்களை வச்சு பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது இந்திய தண்டனை சட்டப்படி இந்த என்ன பத்திரம் இது? இனிமே உன் வழியில வரமாட்டேன்னு எழுதி தர பத்திரமா? சட்டப்பூர்வமா நான் உன் வாழ்க்கையில வர்றதுக்காகவோ நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கான ஒரு பத்திரம் தான் இது. புரியல. முதல்ல பாரு. ஓ, நடந்த தப்புக்கெல்லாம் சாரி கேட்டு எழுதின பேப்பரா? ரொம்ப தேங்க்ஸ்.
அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. இதுல உன் வாழ்க்கை இருக்கு. என்ன, என் வாழ்க்கை உங்க கையில இருக்கா? உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அந்த கடவுளே வந்து உன் வாழ்க்கை மாறுற அளவுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. நீ என்ன வேணா கேட்கலாம், அது உனக்கு கிடைக்கும். கார், பங்களா, சொத்து என்ன வேணா கேளு. இந்த பத்திரத்துல என்ன வேணா எழுதி கொடு, அதுல எனக்கு முழு சம்மதம். எழுதி கொடுத்துட்டு நான் எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு போயிடணுமா? என்ன இந்த நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு நான் என்ன சைனால இருந்து வந்த கொரோனா வைரஸா? என்ன மிரட்டினாலும் ஆசை காட்டினாலும் நீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன ஆறார போடுற? பெரிய மியூசிக் டைரக்டர் நினைப்பு. பிச்சிடுவேன் பிச்சு. ஆளும் மண்டியும் தொலைச்சிருவேன் தொலைச்சு. சாரிக்கா. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என்ன சொல்ற? நீங்க என்ன வெறுப்பேத்துறீங்க? நிஜமா தான் சொல்றேன். நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுவும் சீக்கிரம் நடக்கணும். இதுல நீ என்ன வேணா எழுதிக்கோ, நான் கையெழுத்து போடுறேன். இந்த ஐயோ அப்பப்பா, இந்த டிஜிட்டல் காலத்துல இருந்து அப்படியே புராண காலத்துக்கு போன மாதிரி என் தலையே கிருகிருன்னு சுத்துது. இதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மைதான். அப்ப கொடுங்க. எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் எழுதிக்கலாமா? தாராளமா. பேனா இல்லாம எப்படி எழுதுறது? இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு உனக்கு தெரியுமா? இது அமௌண்ட் இல்ல மிஸ்டர் ஹிட்லர், மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலோட ஹெல்ப்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வந்து உங்களை தூக்கிட்டு போகும். அங்க போய் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சுத்திட்டே தெரியுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஹாசினிய பத்தி? நீங்க பத்திரத்தை நீட்டினதும் நான் வாயை பொழுந்துக்கிட்டு உங்க பின்னாடியே வந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? பிசினஸ்ல போட்டி கம்பெனிய ஜெயிக்க பாப்பாங்க, இல்ல அடக்க பாப்பாங்க. அதுவும் இல்லனா வேலைக்கு வாங்க பாப்பாங்க. நீங்க இதுல மூணாவது ரகம். நான் உங்க மூஞ்சில கேக் அடிச்சேன், வீட்டுக்கு வந்து பேப்பரை வீசினேன், பார்த்த இடத்துல எல்லாம் உங்க கூட சண்டை போட்டேன். அங்கெல்லாம் என்ன ஜெயிக்க முடியாத உங்க ஈகோ இப்போ இந்த பத்திரத்தை நீட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் கொடுத்து லைஃப் டைம் ரைட்ஸ் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? இந்த பத்திரத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியுமா? உங்க மட்டமான புத்தி தான் இருக்கு. நான் காசு இல்லாதவ, சொத்து பணம் அந்தஸ்து இதெல்லாம் காட்டினா நான் ஓடி வந்துருவேன்னு தானே? பொண்ணுங்க எல்லாம் எவனாவது கையில காசோட வந்து வாழ்க்கை கொடுக்க மாட்டானான்னு ஏங்குற ரகம்னு நினைச்சிட்டீங்களா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பணம் சொத்து கொடுத்து இந்த ஹாசினிய எந்த காலத்திலயும் விலைக்கு வாங்க முடியாது. அன்னைக்கு கேக் டெலிவரி பண்ணதுக்கு நீங்க 500 ரூபாய் டிப்ஸா கொடுத்து அதை நான் திருப்பி கொடுத்தேன். அன்னைக்கு நான் கொடுத்த அந்த டிப்ஸ் தான் உங்க மொத்த சொத்துக்கு சமம். மைண்ட்.
அர்ச்சனாக்கா, இந்தங்க ஸ்வீட். ஸ்வீட் சாப்பிடுற அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா மாயா? ஸ்வீட் உங்களுக்கு இல்ல, பிரவளி அத்தைக்கு. சாப்பிடாம சாயந்தரம் வரைக்கும் இருந்து வேஸ்டா போற ஸ்வீட்ட போட்டோ முன்னாடி வைக்கலன்னா ஏஜி முகமே மாறிடுது. இது பிரவளி அத்தை சாப்பிடலனாலும் ஏஜியோட திருப்திக்காக தான் செய்யறேன். அதே மாதிரி அக்கறையோட தான் கோமளியையும் கொண்டு வர நினைச்சேன். ஆனா அவளை அவமானப்படுத்தி விரட்டி விட்டுட்டாரு. நீ எங்க வரேன்னு புரியுது மாயா. இதுதான் உன் பிரச்சனையா? நீ எப்படியாவது அந்த கோமலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு திட்டம் போடுற. நான் ஏன் திட்டம் போடணும், கனவு காணணும்? அப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. கோமளியை இங்க கொண்டு வரதுல எனக்கு என்ன லாபம்? சரி, அப்படி பார்த்தா நீங்க எதுக்கு அந்த நாடகக்காரியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர ஆசைப்படுறீங்க? அதுல ஏதாவது திட்டம் இருக்கா? நானாவது எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ல இருந்து கோமளியை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த ஹாசினிய பத்தி, அவ குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? இந்த ஏஜி ரெஸ்டாரண்ட் ஓனர் வீட்டுக்கு மருமகளா வரது அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சுல்ல? இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது கோமளி. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஹாசினிய சீதா, லீலான்னு எல்லாரும் கொண்டாடினீங்க. ஆனா அவ என்ன செஞ்சா? நம்ம வீட்டு மானத்தை தெருவுக்கு கொண்டு வராத குறையா ரகல பண்ணிட்டு போறான். தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன பார்த்து திட்டம் போடுறேன், கனவு காண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க, சித்ரா, ஜெயமா எல்லாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு அவளை கொஞ்சுனீங்க. ஆனா நான் நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது, ஏஜிக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சு கோமளியை செலக்ட் பண்ண. இத இப்ப இல்லனாலும் நீங்க எப்பவாவது புரிஞ்சுப்பீங்க. இந்தாங்க, நீங்களே ஸ்வீட்டை போட்டோ கிட்ட வைங்க. எது செஞ்சாலும் எனக்கு நல்ல பேரே கிடைக்காது. இப்போதைக்கு புது மாமியார பாக்குற யோகம் எனக்கு கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ இப்படி பேசினாலும் என் மேலேயும் தப்பு இருக்கு. மாயா பேசினது, நடந்துகிட்டது எல்லாத்தையும் தப்பாவே பார்த்துட்டோம். அந்த ஹாசினிய குருட்டுத்தனமா நம்பிட்டோம். சீதா, ராமர்னு டிராமால பேசுறதெல்லாம் நம்ம கிட்ட பேசி ஏமாத்திட்டோம். இனிமே அந்த ஹாசினியோட காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கணும். இந்த ஆளுக்கு அறிவே கிடையாதா? யார்கிட்ட என்ன பேசுறாரு? கோயில் திருவிழால பொம்மை கார் வாங்குற மாதிரி பொண்டாட்டிய வாங்கிடலான்னு நினைக்கிறாரோ? பேரம் பேசி காசை நீட்டினா விழுந்துருவேனா? இப்படி ஒரு ஆளை எந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கும்? அப்படி பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சாலே தலை கிருகிருக்குது. பத்ரி மாதிரி ரொமான்டிக்கான ஆளுங்க மத்தியில ஹிட்லர் மாதிரி டிராமாட்டிக்கான ஆளுங்களும் இருக்காங்க. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? காலெல்லாம் விழறா? ஸ்வேதா இப்படி மாறிட்டாளா? வாட் a சர்ப்ரைஸ்! நான் டைம் டிராவல்ல புராண காலத்துக்கு போய் பத்தினிகளை பார்த்துட்டு வந்த மாதிரில இருக்கு. இந்த சேஞ்ச் எப்போ நடந்துச்சு? இரு, வந்து வச்சுக்கிறேன். யாரு? காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண மாதிரி வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டியா? ஐயோ, யார் நீங்க? என் குரல் கூடவா உனக்கு தெரியாது? இந்த குரல் எதுக்கு முன்னாடி நான் கேட்டது இல்லையே. ஏய், ரொம்ப தான் பிக்கு பண்ற. காலை மிதிச்ச நாய்க்குட்டி மாதிரி ஏன் கத்திட்டே இருக்கேன்னு வீட்ல என்ன சொல்லுவ? என் குரல் உனக்கு தெரியாதா? எந்த வீடு, எந்த நாய்க்குட்டி? ஓவரா பண்ணாத, போடி. நீங்க அது ஓ, தெரிஞ்சவங்க நினைச்சு கண்ணை கட்டினீங்களா? ஆமா, என் தங்கச்சின்னு நினைச்சிட்டேன். ஓ சரி. அப்போ இதுக்கு முன்னாடி உங்க கூட இருந்தது? சாரிங்க, நான் கொஞ்சம் கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்றாரு. ஹஸ்பண்டா? யாரு? அதோ அங்க போயிட்டு இருக்காருல்ல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்.
நான் வரேங்க. நானும் ஸ்வேதாவும் காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட 100 நாள் ஆகுது. அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அக்கா எப்போ வந்த? நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இங்க பாத்தியா, கேக் நல்லா இருக்கா? டெல்லி கேக் டெக்கரேட்டிங் அவார்ட்ஸ்ல என்னோட கேக் டிசைன் செலக்ட் ஆயிருக்குக்கா. இப்பதான் ஆன்லைன்ல ரிசல்ட் வந்துச்சு. என்னோட வேலண்டைன் கேக் டிசைனை எல்லாரும் பாராட்டினாங்க. இந்தியா முழுக்க நடந்த போட்டியில நம்ம தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆன 3 பேர்ல நானும் ஒருத்தி. கமிட்டி மெம்பர்ஸ் இந்த கேக் நல்லா இருக்கு, லவ்வர்ஸ் மத்தியில ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ என்னைய பாத்துட்டு இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? யார் யாரோ பாராட்டுறாங்க, நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற. என்னை யார் பாராட்டினாலும் எங்க அக்கா பாராட்டுற மாதிரி வராது. எங்க அக்கா என்ன விஷ் பண்ணா இந்த உலகமே என்ன பாராட்டின மாதிரி. எங்க சொல்லு, சூப்பர் ஸ்வேதான்னு சொல்லு பாப்போம். உன்னை நான் பாராட்டுறதுக்கு முன்னாடி ஊரே சேர்ந்து உன்னை கேவலமா பேசிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. என்னக்கா சொல்ற? என்ன எதுக்கு கேவலமா பேசணும்? நான் என்ன பண்ண? நீ கேக் பண்றதுல பாஸ் ஆயிருக்கலாம், ஆனா மனுஷங்களை செலக்ட் பண்றதுல ஃபெயில் ஆயிட்டடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுல நான் ஃபெயில் ஆன? சக்சஸ் ஆன சந்தோஷத்துல நான் இருக்கேன். இப்ப கூட என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்டிவா பண்ற, நீ வாழ்க்கையில செலக்ட் பண்ற எல்லாமே பெட்டரா இருக்கும்னு சொன்னான். ஆனா நீ என்னக்கா இப்படி சொல்ற? நீ வாழ்க்கைக்கு செலக்ட் பண்ணது தப்பா இருக்குடி. அக்கா என்னக்கா பண்ற? அக்கா அக்கா வேண்டாம்க்கா, சொன்ன கேளு அக்கா. நான் கஷ்டப்பட்டு செஞ்சது ஏன்க்கா இப்படி பண்ண? எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்போ இந்த கேக் நாசமானதுக்கு நீ கவலைப்படுற, ஆனா நான் உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கேன். இப்போ இந்த வேஸ்டான கேக்க வெளியே தூக்கி வீசுற மாதிரி ஒரு நாளைக்கு உன்னையும் வெளியே தூக்கி வீசிட்டு என்ன பண்ணுவ? என்னையா என்ன யாருக்கா தூக்கி வெளியில வீச போறாங்க? பத்ரி. உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பத்ரி உன்னை குப்பை மாதிரி தூக்கி வீசுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பத்ரி எதுக்கு எனக்கு கெட்டது பண்ணணும்? இப்ப கூட பத்ரி எனக்கு போன் பண்ணி கங்க்ராட் சொல்லிட்டு அவார்ட் வாங்குற அந்த கேக்கை எனக்கு தான் கொடுக்கணும்னு சந்தோஷமா பேசினாரு. அவர் எப்படிக்கா தப்பு பண்ணுவாரு? இதான் இந்த நம்பிக்கை தான் உன்னோட பலவீனம். இப்பதான் அக்கா நான் பாராட்டினா உலகமே பாராட்டின மாதிரின்னு சொன்ன, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கூட கேட்காம மறுத்துட்டு அவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அது இல்லக்கா, அவரை பத்தி உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரோலாம் சொல்லல, சொல்ல வேண்டிய ஆள் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. யாருக்கா? பத்ரியோட பொண்டாட்டி. பத்ரி தான் என் புருஷன் அவளே சொன்னா. ஆமா ஸ்வேதா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது தெரியாம நீ அவனை உத்தம மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. அந்த பத்ரி எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா தனக்கு பொண்டாட்டி இருக்கிறத மறைச்சு உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருப்பான். போதுமா? இந்த ஒரு காரணம் போதுமா அவனை விட்டு தொலைக்கிறதுக்கு? பத்ரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்க்கா.